யாவையை குறித்து பார்க்குறோம். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதை என்று சொன்னால் அவருக்கு எது சரி அது நமக்கு சரி. வாட் இஸ் ரைட் ஃபார் ஹிம் இஸ் ரைட் ஃபார் மீ. தட் இஸ் ரைச்சியஸ்னஸ். நான் தாழ்த்தி சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்காதீங்க. நான் பாஸ்டர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. அந்த எண்ணெய் மனதில் இருந்ததே கிடையாது. அப்படி எனக்கு ஒரு தரிசனம் இருந்ததே கிடையாது. ஏன் மனதில் இருந்தாலும் நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிச்சு ஊழியங்களை தாங்கணும், நம்ம யாருக்கும் பாரம் இல்லாமல் ஊழியம் செய்யணும். நல்ல உலகப்பிரகாரமாக கர்த்தர் நல்ல வேலை கொடுத்துருந்தாரு, அரசு வேலை. அன்றைக்கு சில பேர்க்ஸ்லாம் சேர்த்து சில உதவித்தொகைகள்லாம் சேர்த்து அரசாங்க சம்பளத்தோடு அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, அங்கே ராயபுரத்தில் ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் அவங்க சபையில் என்ன பயன்படுத்துவாங்க. மாதம் ஒரு முறை போகும். அந்த பாஸ்டர் மாவும் நல்ல சொந்த பிள்ளை மாதிரி போதும், நல்லா இட்லி கறி குழம்பு, இல்லைன்னா தோசை கறி குழம்பு, அந்த தென் தமிழக மாடலில் இருக்கும். ரொம்ப தம்பின்னு சொல்லி ரொம்ப அன்பாக வச்சுக்குவாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் எப்படி, நாங்கள் டேபிளில் உட்காந்துருக்கேன், பாஸ்டர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் அந்த அம்மா சர்வ் பண்ணுறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட, தம்பி தப்பி தவறி இந்த முழு நேர வேலை ஊழியன்னு வந்துடாதப்பா. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு நல்லா ஊழியம் செய். கை நீட்டி காசு வாங்குற ஊழியம் வேண்டாம்ப்பா. இந்த ஊழியெல்லாம் எனக்கு வேண்டாம்மா. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும். அதான்ப்பா சரி. பாஸ்டர் அமைதியாக உட்காந்துருக்கு. 4 அண்ணா காசு கொடுத்துட்டு 40 கணக்கு கேட்பாங்க. இவங்ககிட்ட போய் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. அன்றைக்கி உள்ளத்தில் இந்த ஊழியமே வேண்டாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், ரூமுக்கு போகிறேன். இன்றைக்கி அந்த காட்சி நினைவிற்கு சமாதானமே போயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்ச மாதிரி என்னன்னே புரியலை. படுக்க பக்கத்தில் முட்டி போட்டு படுக்கலை. ஆண்டவன் என்ன தப்பானேன்னு ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காசு வாங்கலைன்னா உன்கிட்ட யார் வாங்குவா? ஆண்டவரே வாங்குறத பார்க்கலாம் கொடுக்குறதா ஆண்டவரே உத்தமம், நான் கொடுப்பேன் ஆண்டவரே. அப்போது உங்கள் கையில் சுந்தரையாக வாங்கலாமா? அது வேறு. என் மனசில் தெரியுது பெருமை. கை நீட்டி வாங்க மாட்டேன்னு சொல்கிறது பெருமை அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு வசனம் எனக்கே நினைவு வருது. ஆபிரகாம் மெல்கிசதேக்கு கொடுத்தான். மெல்கிசதேக் பெரியவன் சிறியவனை ஆசீர்வதிக்கிறான். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்? நான் வேலையை ராஜினாமா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு என்னை பிரித்தெடுத்தார். அவர் இந்த பாதையை எனக்காக குறிச்சிருந்தார். அந்த பாதையில் அவர் என்னை கொண்டு வந்திருக்கார். He leads me in the right path. உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு எத்தனையோ கரை நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்க. ஆனால் வலதுபுறம் இடதுபுறம் கரத்தை வைத்து நெருக்கி அவர் உங்களுக்காக தெரிந்து கொண்ட பாதையில் உங்களை நடத்துகிறார்.